Come on, guys. So, welcome to another video. So, another video அப்படின்னு சொல்றதை விட ஃப்ரெஷ்ஷா த வெயிட் இஸ் ஓவர் அப்படின்ற மாதிரி கிறிஸ்டோபர் நோலன் த பிரம்மாண்டம் கற்பனையின் அதி உச்சம் அல்லது யூனோ கிட்டத்தட்ட ஒரு இந்த இந்த படத்துக்கு ட்ரெய்லர் வந்ததுலேருந்து யூனோ கிறிஸ்டோபர் நோலன் இயக்குறார் அப்படின்றதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இது ஒரு செம ஹைப் யூனோ நம்மளோட மணிரத்னம் வந்து பொன்னியின் செல்வனை இப்படி எடுக்க போறார் எல்லாருக்குமே இருந்த கொஷின்ஸ். ஸோ சேம் ஆஸ் ஹோமரோட 3000 வருடங்களுக்கு முற்பட்ட படம். ஸோ காவியம், கதை, நாவல். ஸோ கிறிஸ்டோபர் நோலன்னாலே ஒரு வித்தியாசமான ஸ்டைல், ஸ்டோரி சொல்ற விதம், அந்த விசுவல், அந்த யூனோ அந்த கருத்தை கொண்டு வந்து உள்ள சேர்க்கறது, நிறைய நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். யூனோ காதல், அந்த தாகம், அந்த தாயகத்தை அடையிற தாகம், மனைவி பிள்ளைய பார்க்குற அந்த முகம், தன்னுடைய நாட்டை போய் சேர்றது, இப்படின்னு நிறைய வித்தியாசமான ஜானர்ல இதை பார்க்கலாம். பட் ஸ்பாயிலர் அலர்ட், ஓகேங்களா? இது வந்து நான் நம்பல இது எத்தனை பேர் இப்படி சொல்லுவாங்கன்னு. எந்த பெர்ஸ்பெக்டிவ் பிளஸ் ஹோமர் இந்த கதை எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இது ஃபுல்லி ஃபார் கர்மா இஸ் அ பூமரேங். ஸோ நீ என்ன செய்கிறாய், நீ அடுத்தவர்களுக்கு என்ன புரிகிறாய் என்பது உனக்கு மறுபடியும் திரும்ப வரும். ஸோ த டாப் நாச் படம், மியூசிக்காக இருக்கட்டும், மெட்டன் நடிப்பாக இருக்கட்டும், டொம்ல நடிப்பாக இருக்கட்டும், இட்ஸ் அமேசிங். ஸோ இது நான் வந்து ஐமேக்ஸ் 3ல பார்க்கல, 2Dல பார்த்த படம். ஸோ அமேசிங். ஸோ நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு பக்கத்தில் ஐமேக்ஸ் தியேட்டர் இருக்குமென்னு சொன்னால், 3Dல பார்க்க எலிமெண்ட் சொன்னால் இன்னும் இதில் விஷுவல்ஸ் சூப்பராக வரும். பட் நீங்கள் தமிழ் படம் பார்க்குற மாதிரி ஒரே ஜானரில் யூனோ அந்த வே ஆஃப் திங்கிங், அந்த சேம் பேட்டர்னில் படம் இருக்க வேண்டிய எதிர்பார்க்கக்கூடாது. இது கிறிஸ்டோபர் நோலன் படம். ஸோ கிறிஸ்டோபர் நோலன் சொன்னாலே மிராக்கல், மிஸ்ட்ரி பிளஸ் அவருடைய த வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கட்டாயம் போய் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். என்ன சொன்னா, இன்னும் நான் இதுக்குள்ளே இருக்கிற சீன்ஸ் எல்லாத்தையும் நான் ஒன் வே பண்ணா டீகோட் பண்ண விரும்பல. என்னன்னு சொன்னா, இது ஒரு என்ன சொல்றது, காவியம், காதல், எப்படி சொல்றது, ஐ டோன்ட் நோ. கட்டாயம் போய் தியேட்டர்ல பாருங்க, பார்க்கக்கூடிய ஒரு படம். ஹெட்ஸ் ஆஃப். இன்னும் எத்தனை தரம் பார்க்கலாம்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தியேட்டர் மெட்டீரியல். இதை தாண்டி இந்த படத்துல இருந்து நான் எந்த பெர்ஸ்பெக்டிவ் பிளஸ், ஓகேங்களா, இது எந்த பெர்ஸ்பெக்டிவ். ஸோ உங்களால ஒருத்தருக்கு உதவி செய்யணும்டா தாராளமா செய்யுங்க. பட் இன்னும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல உதவி செய்யாதீங்க யாருக்கும். அதாவது ரிட்டர்ன் வே ஆஃப் உதவி, யூனோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்கான ஸ்டோரி, அவங்களுக்கான பிஹைண்ட் தி சீன்ஸ், அவங்களோட லைஃப் ஆஃப் ஸ்டைல், அவங்க வே ஆஃப் ஸ்டைல் எல்லாமே அவருக்கு யூனிக்கானதா இருக்கும். ஸோ ராக் போய் கட்டாயம் பாருங்க மூவியை தியேட்டர்.